காய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி 3 வேல்யூஸை வேலிடேட் பண்றதுல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட சின்டாக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதில் கண்டிஷன் கொடுப்போம், இஃப் கண்டிஷனில் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா வேல்யூ இஃப் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். அது பிரிண்டாக இருக்கலாம், என் வேல்யூவாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ எப்படி வந்து இந்த டெர்னரி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி 3 வேல்யூஸை எப்படி நம்ம இதில் பிரிண்ட் பண்ணி பார்க்கறது, மல்டிபிள் வேல்யூஸ் வரைக்குமே நம்மளால பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிள், அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ இந்த ப்ரோக்ராமை நம்ம யூஸ் பண்ணி நம்ம டெர்னரி ஆப்ரேட்டரில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இன்டீஜரை டிக்ளேர் பண்ணிட்டேன். இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் டெர்னரி ஆப்ரேட்டரை. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கண்டிஷன், அதாவது என் வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவை வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் பிரிண்ட் பண்ணு, இல்லை அப்படின்னா அது வந்து இன்னொரு கண்டிஷனுக்குள்ள கொடுத்துடலாம். அதாவது இப்போ என் லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா லாஸ்ட் ஆஃப் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல 0ன்னு பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்து பாசிட்டிவ் 2 கண்டிஷன், பாசிட்டிவ் 1, இன்னொன்று வந்து இன்னொரு கண்டிஷனாகவே கொடுத்துருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு 2 வேலிடேஷன் தான் ஃபர்ஸ்ட் நடக்குது. அதுக்குள்ளார ரெண்டாவது வேலிடேஷனுக்குள்ளார -0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதே மாதிரி பெரிய பெரிய ப்ரோக்ராம் கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.